இந்த 8வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம், உன் கோலை துளிர்க்க பண்ண போகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாருக்கும் இல்லை, இந்த வார்த்தையை ஆவியில கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் கோலை துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். யாருடைய கோல் துளிர்க்குமா? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறையோ உன் கோல்களை கர்த்தர் இந்த மாதத்துல துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? பட்ட நிலைமையில் இருக்காது, பட்டு போற நிலைமையில் இருக்கிற அந்த கோல்களை நான் துளிர்க்க பண்ண போகிறேன். அது துளிர்க்கும். எதெல்லாம் வாழ்க்கையில பட்டு போயிருந்ததோ அந்த கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். யாரோட கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாரோ அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய. அப்புறம் இந்த கூட்டத்தில் யார் தெரிந்து கொள்ளப்பட்டையோ மற்றவங்க கைதட்டி ஆர்ப்பரிக்கிறாங்களோ இல்லையோ, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஏன் கோல் துளிர்க்கணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை அப்படி உனக்குள்ளதான் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 17:5 வேகமா வாசிக்கலாம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஐயோ, இப்படியா வாசிக்கணும்? அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பொழுது, இப்பொழுது, இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும், 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 துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையுடைய கோல் நிச்சயமாய் அது துளிர்க்கும். ஹல்லேலூயா. அது துளிர்த்தா என்ன நடக்குமா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அவர் உன் கோலை துளிர்க்க பண்ணா உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை கர்த்தர் இப்பொழுதே அதை உன்னை விட்டு ஒளிய பண்ணுவா. கைகளை தட்டும் போது உன்னை விட்டு ஒளிந்து போக வேண்டிய காரியம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய கோல் துளிர்க்கும். ஏன்னா நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். I am receiving the anointing in the name of Jesus name. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறையோ, நீ சாதாரணப்பட்டல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நீ. ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் இந்த காலங்களில் துளிர்க்கும். அது துளிர் விட போகுது. ஹல்லேலூயா. பட்டு போன சூழ்நிலையில் இருக்குதோ, பட்ட மரம் போல இருக்கிறதோ, அந்த மரத்தை கர்த்தர் துளிர் வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு பட்டு போன சூழ்நிலையில் இருக்குதோ, இதெல்லாம் பட்டு போய் விட்டது, இனி இது எழும்பி வர முடியாது நினைக்கிறியோ, அந்த காரியத்திலிருந்து ஒரு துளிர் வரப்போகுது, ஒரு துளிர் வரப்போகுது. சீக்கிரமாகவே 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 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் கையை தட்டு துளிர்க்க போகுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மிஞ்சின நீதிமான் கை தட்டாம இருந்தாலும் நீ கை தட்டி கர்த்தரை ஆராதி. உன் கோல் நிச்சயமாய் துளிர்க்கும், துளிர்க்கும், துளிர்க்கும். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையுடைய கோலை நான் துளிர்க்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவனை வேற யாரும் தெரிந்து கொள்ள நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என் பிள்ளையுடைய கோல்
துளிர்க்கும். ஷிகிபரகபரா துடாரமா செகபரக. ஹல்லேலூயா. என்னுடைய கோலை கத்த துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் கோல் துளிர்க்க போகுது. உன் சமுதாயத்தில் உன் கோல் துளிர்க்க போகுது. உன் பட்டணத்தில் உன் கோல் துளிர்க்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கோல் துளிர்க்க போகுது. இந்த சிவகாசி பட்டணத்திலேயே நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அப்படின்னா என் கோல் நிச்சயமாய் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை துளிர பண்ணுகிறவர், என்னை துளிர்த்து எலும்ப பண்ணுகிறவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் அந்த துளிர்த்ததை ஒன்றும் செய்ய முடியாது. அதை அவர் பத்திரப்படுத்தி அவர் பாதுகாத்து வைப்பார். ஹல்லேலூயா. துளிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய கோலை துளிர பண்ணுவார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் அது துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது துளிர்த்தா என்ன நடக்குமா? ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். அந்த கோல் துளிர்த்தா என்ன நடக்குமாம்? என்னாகமம் 24:17. வேகமா. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, அது உனக்கு விரோதமாக இருக்கிற மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அது எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அதை உனக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை நொறுக்கும். அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய கோல் துளிர்த்தது. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. இந்த காலை வேளையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய, உன்னுடைய, உன் குடும்பத்துடைய, உன் பிள்ளைகளுடைய, உன் இனஜன பந்துக்களுடைய, அவருக்காய் வாழுகிற உனக்குரிய கோலை கர்த்தர் காலவெல்ல துளிர பண்ண போகிறார். நம்பர்கள் எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டும் போது அந்த கிருபை 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 துளிர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுபட்டாயோ, போராட்டத்தோடு வந்தாயோ, உன் கோலை கத்த துளிர பண்ண போகிறார். போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, பலவிதமான நிந்தையோடு, பலவிதமான அவமானத்தோடு அவள்தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சத்துரு சொன்னாலும் கத்த சொல்லுகிறான், இல்ல அவன் முடிஞ்சதுன்னு எந்த இடத்துல சொன்னாலும் நான் அந்த இடத்துல உன்னை துளிர்க்க. கையை தட்டை. அவன் எந்த இடத்துல உன்னை முடிஞ்சிட்டே அப்படின்னு சொல்றானோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை துளிர. கையை தட்டு. எந்த இடத்துல நீ முடிஞ்சன்னு சொன்னானோ அந்த இடத்துல கர்த்தர் உன் கோலை துளிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 17:7-8. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே. எந்த கோல்களை? ஒரு நிமிஷம். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருடைய கோல்களை எல்லாவற்றையும் மோசே எடுத்துக்கொண்டு போய் சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது இதோ லேவியன் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து எப்படி உன் கோல் துளிர்க்க போகுதா? அது பூ பூத்து, அது காய்த்து. கையை தட்டு. ஆரோனின் கோல்
கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூக்க போகுது. கோல்ல ஒரு பூ வரப்போகுது. பூ உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது, உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. பழம் உனக்கு இனிப்பான காரியத்தை இந்த காலவேள இந்த வார்த்தை வரும்போது உன் கோல் துளிக்க மாத்திரமல்ல, உனக்கு இனிப்பான நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வர. கையை தட்டு. அது துளிர்க்க மட்டும் செய்யாது, துளிர்த்துட்டு அப்படி போகாது. பூ பூக்கும், காய் காய்க்கும், பழத்தை கொடுக்கும். அப்படின்னா என்ன? உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு கோல் உன்னை நோக்கி வருகிறது, துளிர்க்க போகுது. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. வெக்கப்படாம கையை தட்டு, வெக்கப்படாம கையை தட்டு. வெக்கப்படாம கையை தட்டும் போது உன் கோல் துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அது பூ பூக்க ஆரம்பிக்க போகுது. அது பூ பூக்க ஆரம்பிக்க போகுது. பட்டு போன நிலையில இருக்குதோ, பட்டு போன நிலையில இருந்ததோ, அந்த பட்டு போன நிலையை கர்த்தர் பூ பூக்க ஆரம்பிக்க வைக்க போகிறார். பட்டு போன சூழ்நிலையை என் தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஒரு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாருடைய கோல் துளிர்க்கும்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். யார் தெரியுமா? ஆரோ. நீதான் ஆரோ. இந்த வார்த்தையை கேட்கிற நீதான் ஆரோ. ஓ கோலத்தான் கர்த்தர் துளிர பண்ணுகிறார், துளிர பண்ணுகிறார். கையை தட்டு. நீதான் ஆரோ, நீதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆசாரிய ஊழியம் செய்த ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணது போல என் தேவன் அந்த கால வேளையில அவரை நம்பி வந்திருக்கிற. கை வலிக்குதோ, கை வலிக்குதோ, கை வலிக்குதோ, வலிச்சாலும் பரவாயில்ல, கையை தட்டு. அந்த கை தட்டுதலை கர்த்தர் பார்க்கட்டுமே. என் பிள்ளையுடைய கோல் துளிர்க்கிறதை கர்த்தர் பார்க்கட்டுமே. என் பிள்ளையுடைய அந்த கோல்ல பூ பூக்கிறதை பார்க்கட்டுமே, காய் கனிகிறதை பார்க்கட்டுமே, பழம் கொடுக்கிறதை பார்க்கட்டுமே, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறதை பார்க்கட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்குமா? எங்கேயா இருந்துச்சு? நான் அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா, துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா, துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னும் புரியல? துளிர்க்க பண்ண போகிறா. உன்னை ஆகாதுன்னு சொல்லி எந்த இடத்துல உன்னை தள்ளி வச்சாங்களோ, நீ தான் அந்த கோல். உன்னை துளிர்க்க பண்ண. கையை தட்டு. உன்னை துளிர்க்க பண்ண போகிறா, துளிர்க்க பண்ண போகிறா. அல்லேலூயா. எத்தனை ஆவியில சந்தோஷமா இருக்கு. ஆவியில, ஆவியில, ஆவியில நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோல் நான் துளிர்க்க பண்ணுவேன். ஆரோனின் கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூக்க ஆரம்பித்தது. துளிர் விட்டதோடு நின்றலையா, துளிர் விட்டு கொஞ்ச நாட்களில் செடியா வந்து கொடியா மாறி அது பூ பூத்து, யாக்கோவே நீ வேரூன்றி வா, பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். யாக்கோவே நீ வேரூன்றி வா, யாக்கோவே நீ வேரூன்றி வா, பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி கொடுப்பார், பூத்து குலுங்குவார், காய்த்து கனி கொடுப்பார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். யாக்கோவே நீ வேரூன்று வா, யாக்கோவே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே,
கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி கொடுப்பா, நீ பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி கொடுப்பா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஃபாதருக்கு நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஃபாதர் இருக்காரு, ஃபாதர் பெர்க்மான்ஸ், தடுக்கி விழுந்தா கூட அதுக்கு ஒரு பாட்டு எழுதிடுவார். யாக்கோபுனா அதுக்கு ஒரு வேறொன்று வான்னு ஒரு பாட்டு எழுதிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கோலை நான் துளிர்க்க பண்ண போகிறேன், அது பூ பூக்க போது, காய் காக்க போது, பழம் கொடுக்கிற நேரத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். யாக்கோபே, ஆரோனுடைய கோல் துளித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கோல் துளிர்க்க போகுது. ஹல்லேலூயா. நான் தான் ஆரோன். ஹல்லேலூயா. என் கோலை தான் கர்த்தர் அந்த கால வேளையில் துளிர்க்க பண்ண போகிறா. யாருடைய கோல் தெரியுமா? அவரால் தெரிந்து கொள்ள. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்க. வேதம் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீயா இருந்தா உன் கோல் நிச்சயமா துளிர்க்கும், துளிர்க்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான்ல அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை திக்கற்றலாய் விடேன். அல்லேலூயா. நீ என்னை தெரிந்து கொள்ளப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோலை, அதனால தான் நான் துளிர்க்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கோல் துளிர்க்க போகுது. சொல்லுங்க, என் கோல் துளிர்க்க போகுது. ஹல்லேலூயா. என் தொழில் என்கிற கோல் துளிர்க்க போகுது, என் வேலை என்கிற கோல் துளிர்க்க போகுது, என் குடும்பத்தில் என் பிள்ளைக்குள்ள கோல் துளிர்க்க போகுது. இல்லை, ஏதோ ஒரு கோல் எனக்கு இவ்வளவு நாள் துளிர்க்காதது போலதான் இருந்துச்சு. இந்த வார்த்தை வந்த உடனே என் கோலை துளிர்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். அது துளிர்க்க பண்ணி விட்டாயிற்று. அதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். சிலருடைய கற்பத்தில் ஒரு கோல், நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார். நீ ரொம்ப நாளாய் கற்பத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற உன் கோலை என் தேவன் துளிர்க்க பண்ணுகிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோல் இந்த காலையில் துளிர்க்கிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கோல் துளிர்க்க போகுது. சொல்லுங்க, கோல் துளிர்க்க போகுது. ஹல்லேலூயா. யாருடைய கோல்? சந்தேகமா இருக்குதா? யார் உங்களை தெரிந்து கொண்டா? அவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோலை நான் இந்த காலை வெள்ள துளிர்க்க பண்ணுவேன், துளிர்க்க பண்ணுவேன். துளிர்க்க பண்ணுவது மாத்திரமல்ல, அதை பூ பூக்க வைக்க போகிறேன். ஒருவேளை துளிர்க்கப்பட்ட நிலையிலே நின்று கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது, அது பூ பூக்க போகுது, பூ பூக்க போகுது. துளிர்ந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறதோ, இந்த காலையில் அது பூ பூக்க போகுது. ஹல்லேலூயா. சிலவருடைய வாழ்க்கையில பூ பூத்ததோடு நின்று விட்டதோ, கனி இல்லாம இருக்குதோ, இந்த காலையில் அது கனி கொடுக்க போகுது. அந்த கோல். ஹல்லேலூயா. அது கனி கொடுக்க போகுது. ஒருவேளை துளிர்த்ததோடு ஒருவருக்கு நின்றிருக்கலாம், ஒருவருக்கு பூத்ததோடு நின்றிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, சிலவருக்கு பூ பூத்து அது காய் காய்க்க போகுது, சிலவருக்கு காயோடு நின்றிருக்கலாம். இந்த காலையில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்கு அது பழமாய் பழுக்க போகுது. கையை தட்டு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூ பூக்கிறது மாத்திரமல்ல, காய் காக்கிறது மாத்திரமல்ல, அது கனிகளையும் கொடுக்குமா. ஹல்லேலூயா. ஏன்னா அது உனக்காக துளிர்விட்ட கோல். ஹல்லேலூயா. மற்றவனுக்காக அந்த கோல் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு தான் அந்த கோல். நீ நினைச்சுக்கிறியா அவனுக்கு தான் அந்த கோல்? இல்ல, உனக்கு தான் அந்த கோல், உனக்கு தான் அந்த செங்கோல். உனக்கு தான் அந்த செங்கோல், உனக்கு தான் அந்த செங்கோல், மற்றவனுக்கு அல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் அந்த செங்கோல். ஹல்லேலூயா. அந்த செங்கோல் உனக்கு தான். ஒருவேளை துளிர் விட்டது, அப்படி நின்று போய்விட்டது, இன்னும் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை, பழுக்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அது பூக்கவும் செய்யும், காய்க்கவும் செய்யும், கனி கொடுக்கவும் செய்யும், உன் கோல் துளிர்க்கவும் செய்யும். இது ஆண்டவருடைய ஜீவனிலிருந்து வருகிற வார்த்தை. இது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோல் துளுக்குமா? எப்படி துளுக்குமா? ஏசாயா 58:8 வேகமா வாசிங்க. ஏசாயா 58:8. அது எப்படி துளுக்குமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, விடிய காலத்துல ஒரு வெளிச்சம் வரும் தெரியுமா? ஒரு வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது. இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிரும் அப்படின்னு சொல்ல, துளிர்ந்தது, துளிர் விட ஆரம்பித்தது. கர்த்தர் சொல்கிறார், துளிர் விழுந்தது, துளிர்த்தது. அது எப்படி எழும்புமா? விடிய காலத்து வெளுப்பை போல. அது பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிற கிறிஸ்துவினாலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அந்த அந்த மகிமை உன்னை பின்னாலே காக்கிறதா இருக்கிறது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் சொல்லுங்க, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. இது துளிர்க்கும். பட்டு போனவன் வாழ்க்கை துளிர்க்கும். பாழாய் போனவன் வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பட்டு போன சூழ்நிலையில தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஏதோ பட்டு போன மரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்டு போன அந்த மரத்திலிருந்து தான் ஒரு துளிர், துளிர் அது எப்படி வருமா? சீக்கிரமாய் உன்னிடத்துக்கு வரும். சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. ஹல்லேலூயா. அது எப்படி துளிர்க்க போகுதா? சீக்கிரத்திலே. சொல்லுங்க, எப்படி எப்படி துளிர்க்க போகுது? சீக்கிரத்தில். இந்த வார்த்தை வரும்போதே உனக்கு துளிர்க்க வேண்டியதை துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அது அது துளிர்த்தது மாத்திரமல்ல, அதை உன்னை காக்கிறதா இருக்கிறது, அதை உன்னை விடுவிக்கிறதா இருக்கிறது. உன் பட்டு போன சூழ்நிலையை, உன் பாழா போன காரியத்தை உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன்னை பின்னாகி காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய கோல். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய கோல். அல்லேலூயா. நீங்க அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து தான் ஆகணும். துளிர்த்து தான் ஆகணும். அல்லேலூயா.
ஒரு 3 விதமான துளிர்களை பற்றி நான் இந்த காலவேளையில் பேசி இந்த செய்தியை நிறைவு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அப்படி நல்ல ஒரு பந்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோல் துளிர்க்கும். அது எப்படி துளிர்க்குமா? சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. சீக்கிரத்திலே துளிர்க்கும். யாருடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார்? நம்பர் 1, தூத்து போட்டவனுடைய கோல் துளிர்க்கும். சொல்லுங்க, கேட்கலையோ? தூர்த்து போட்டவனுடைய கோல் துளிர்க்கும். சொல்லுங்க, தூத்து போட்டவனுடைய கோல் துளிர்க்கும். இரண்டாவது, துரத்தப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். மூன்றாவது, தூக்கி எறியப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அல்லேலூயா. முதலாவது, தூர்த்து போட்டவனுடைய கோலை கர்த்தர் துளிர பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது, துரத்தப்பட்டவனுடைய கோலை தேவன் துளிர பண்ணுவார். மூன்றாவது, தூக்கி எறியப்பட்டவனுடைய கோலை தேவன் துளிர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல 3லையும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு தான் கர்த்தர் இந்த காலை வேளை உன் கோலை துளிர பண்ண போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாம் தூர்த்து போட்டது போல இருக்குது, இல்லை என் வாழ்க்கையில எல்லாம் துரத்தப்பட்டது போல இருக்குது, இல்லை என் வாழ்க்கையில எல்லாம் தூக்கி எறியப்பட்டது போல இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை தான் கர்த்தர் இந்த காலை வேளை துளிர பண்ண போகிறார், துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்பர் 1 சொன்னேன். என்ன சொன்னேன்? சத்தமா கேட்கல. தூர்த்து போட்டவனுடைய கோல் துளிரும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 26:15. ஆதியாகமத்தின் புத்தகம் 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து. யாருடைய நாட்கள்ல? ஆபிரகாம் நாட்கள்ல வெட்டப்பட்ட துறவுகள் எல்லாம் தூர்த்து. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவங்க தோண்டுகிறதெல்லாம் ஒரு கூட்டம் போய் மூடிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நானும் ஏதோ ஒரு துறவை தோண்டி தான் பார்க்கிறேன். அது ஏதோ ஒரு சத்துரு வந்து மூடிக்கொண்டே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் துறவை கர்த்தர் தூர்த்து போட்ட உன் துறவை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தூர்த்து போட்டவனுடைய துறவை, ஆபிரகாமின் நாளில் வெட்டப்பட்ட துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தோண்டி பார்க்கிறான். அந்த ஆபிரகாம் நாட்கள்ல தோண்டின துறவை ஈசாக்கு நாள்ல அந்த துறவு எப்படி இருக்குது? மூடப்பட்டதாய் தூர்த்து போட்டதா. தூர்த்து போட்டோன்னா எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு கிணறு அப்படி கொஞ்சம் நாளாக அப்படி மண்மேடாகி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் கூட எல்லாமே எனக்கு முடிஞ்சு எல்லாமே தூர்த்து போட்ட நிலைமையில தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருந்தால் இந்த 8வது மாதம் ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்லியா, தூர்த்து போட்டவன் துறவை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். 2 கரங்களை நீட்டி உன்னை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உன் தூர்த்து போட்ட நிலைமைகளை கர்த்தருக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. மண்ணள்ளி போட்டாங்க. என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட மாதிரி போட்டான். நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? சத்துரு இப்படி சொல்லி கொண்டிருக்கிறானா? இல்லை, அவனால தூர்த்து போடத்தான் முடியும். நீ ஆராதிக்கிற தேவனால அந்த துறவை திறக்க முடியும். அவனால பூட்ட முடியும். என் தேவனால அந்த துறவை.
அவன் மண்ணால் அள்ளி போடுறானோ இல்ல கட்டையால் அள்ளி போடுறானோ பெரிய பாறங்கள் அள்ளி போடுறானோ, பாறங்களால அள்ளி போட்டா கூட அதை உடைத்து உனக்கு அதுல இருந்து நீர் விட்டு வர வைக்க என் தேவனாலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு ஆசீர்வாதத்தை தூர்த்து போட முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னா அந்த தூற்று போட்ட காரியத்தை அவர் ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தூத்து போட்ட அந்த துறவை நான் என்ன செய்ய போகிறேன்? திறந்து விட போகிறேன். அதே அதிகாரம் 26வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது அவர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டான். ஒருவேளை சத்துரு அந்த துறவை அவன் மூடி போட்டதுக்காக நீ சந்தோஷப்படு. அவன் அந்த துறவை மூடாம இருந்தா உனக்கு தேசத்துல பழுகி பெறும்படிக்கு கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கி உனக்கு ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்க முடியாது. சாத்தான் உனக்கு துறவை அடைக்க முடியும். ஆண்டவர் உனக்கு ரெகோபோத்தை திறக்க முடியும். கையை தட்டு. சொல்றது புரியலையோ? சாத்தா உனக்கு துறவை மண்ணை போட்டு மூடுறானோ இல்லை எதை போட்டு மூடுறானோ, மனுஷன் மூலம் மூடுறானோ இல்லையோ, ஆனா என் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்க ரெகோபோத்தை ஒரு மனுஷனாலும் அது பூட்டவும் முடியாது, அதை தூர்த்து போடவும் முடியாது. தூர்த்து போட்ட நிலைமையில் வந்தாயோ உன் துறவை என் தேவன் திறந்து விட போகிறார். அந்த துறவுக்கு பேர் தான் ரெகோபோத். அல்லேலூயா. அதுக்கு பேர் நீ பழுகி பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ பழுகி பெருகும்படிக்கு உனக்கு கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கா. மறந்து போய் விடாதே. தூர்த்து போட்ட இடத்திலிருந்து வந்தாயோ, தூர்த்து போட்ட காரியத்திலிருந்து இந்த காலை வேளை வந்தாயோ, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு எப்படியாப்பட்ட கோல் துறக்க போதான் தெரியுமா? ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் கோல் துளிர்க்க போகுது. எப்படியாப்பட்ட கோல்? ரெகோபோத் என்கிற கோல் உனக்காக இந்த காலை வேளை ஒரு நிமிஷம் தலைக்கு மேல கையை தட்டு. ஒரு நிமிஷம் தலைக்கு மேல கையை தட்டி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு திறந்தப்பட்ட அந்த ரெகோபோத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த ரெகோபோத் எனக்கு வரட்டும். அந்த ரெகோபோத் எனக்கு வரட்டும். எனக்கு ரெகோபோத் வரட்டும். தூர்த்து போட்டவனுடைய கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. ஆபிரகாமின் நாட்கள்ல வெட்டப்பட்டதும் தூர்த்து போட்டான். ஈசாக்கு நாள்ல வெட்டப்பட்டதையும் தூர்த்து போட்டான். ஆனா ஆண்டவர் அதுக்கு ரெண்டுக்கும் வட்டியும் முதலுமாய் சேர்ந்து அவனை அதே தேசத்திலே பழுகி பெருகும்படிக்கு அவனுக்கு ஒரு ரெகோபோத்தை திறந்து விட்டார். இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கும் ஓ குடும்பத்துக்கும் என் ஆண்டவர் ஒரு ரெகோபோத்தை திறந்து விடுகிறார். I am received. ரெகோபோத்தை திறக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. என் தூர்த்து போட்டது, அவன் தூர்த்து போட்டது நல்லதுதான். அந்த எதிரி எனக்கு அடைத்தது நல்லதுதான். ஏதோ ஒரு காரியத்தில் அவன் எனக்கு விரோதமாக வந்தது நல்லது தான். அவன் மட்டும் எனக்கு விரோதமாக வரலன்னு வச்சுக்கோ. ஏன் ஏதோ ஒரு துறவை வாங்கிட்டு நான் அப்படி, இது ஒரு ஆளுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக கற்று சொல்லுவான். கையை தட்டாதீங்க, நான் சொல்லி முடித்தது ஆவியானவர் சொல்றது நான் சொல்கிறேன். ஒருவேளை நீ ஏதோ ஒரு துறவை தோண்டி நீ அங்கே நின்றக்கூடாதுன்னு சொல்லி தான் சில மனுஷர்களை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணினார். அவன் உனக்கு விரோதமாக எழும்பி வந்து நீ தோன்றின துறவுகளை எல்லாம் அவன் தூர்த்து போட்டு கொண்டே இருந்தான். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உனக்கு பழுகி பெருகும்படிக்கு உனக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறா. அந்த ரெகோபோத்துக்கு வந்து நீ அடையும்படிக்கு தான் கர்த்தர் அவனை தூர்த்து போட வைத்தார். அவனை தூர்த்து போட வைத்து விட்டு சும்மா இருக்கல. அவன் தூர்த்து போனத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கணும். எதுக்கு தெரியுமா? நீ தூத்து போடா, அப்பனா தான் என் பிள்ளை ரெகோபத்துக்கு வருவான். நீ தூத்து போட்டாதான் என் பிள்ளை ரெகோபத்துக்கு வருவான். என் பிள்ளைய ரெகோபத்தை நான் மாற்ற முடியாது. கையை தட்டு.
கையை தட்டு. நீ தூத்து போட்டாதான், நீ தூத்து போட்டதை தோண்டி தோண்டி என் பிள்ளை அதில் மல்லு கட்டி என் பிள்ளை எடுக்க உள்ள என் பிள்ளைக்கே தெரியாம நான் உள்ள ஒளித்து வைத்திருக்கிற ரெகோபோத் 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 ஏசேக்கு சித்தனாவா வாழ்க்கையில முடிந்தது. இனி உன் வாழ்க்கையில ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. முதலாவது தூர்த்து போட்டவருடைய கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. ஈசா கூட நினைச்சிருப்பான், என்னடா எங்க அப்பாவை வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். சாதாரண ஒரு துறவை தோண்ட தோண்ட அடைக்கிறாங்களேன்னு சொல்லி அவனும் நம்மளை மாதிரி சோர்ந்திருப்பான். அவனுக்கு தெரியாது தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அது மறைபொருளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் அவனை தூர்த்து போட அனுமதித்தார் தெரியல. அவன் தூர்த்து போட்டது நல்லதுன்னு அவன் தூர்த்து போட்டதுனால தான் உனக்கு தூர்த்து போட்டதை வைக்காம, உனக்கு ஏசேக்கு சித்தனாவை வைக்காம உனக்கு கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் தூர்த்து போடாம இருந்தனா உனக்கு ரெகோபோத்து கிடைச்சிருக்கார். ஐயா எத்தனை பேர் இது எனக்குரிய வார்த்தையை எடுத்துட்டீங்க? அல்லேலூயா. ரெகோபோத் வருகிறது. அல்லேலூயா. முதலாவது தூர்த்து போட்டதை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவா. இரண்டாவது துரத்தப்பட்ட ஈசாக்குடைய கோலை கர்த்தர் துளிர பண்ணுவார். சொல்லுங்க. அபிமெலேக்கு வந்து ஈசாக்கை துரத்துகிறான். இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம், நீ ஓடிப்போ, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாகிவிட்டாய், இந்த தேசத்தை விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டான். ஒருவேளை துரத்தப்பட்ட சூழ்நிலையில் வந்தாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து எந்த அபிமெலேக்கு உன்னை துரத்தினானோ அவன் உன்னோடு சமாதானம் பண்ண வரும்படியாய் கர்த்தர் துரத்தப்பட்ட ஒன்னிடத்துல அவனை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்படி சொல்லி அவனை துரத்தினான் என்று சொல்லியிருக்கும். வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்குகளை கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து துரத்தினான் இருக்குமே. ஈசாக்க துரத்துறான். நீ ஓடிப்போ, நீ எங்களை காட்டிலும் பலத்தவன் ஆயிட்ட, பெரிய பணக்காரன் ஆயிட்ட. உன்னை இன்னைக்கு துரத்துறான்ல, உன்னை பார்த்து அப்படித்தான் சொல்றான், என்னை காட்டிலும் நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா வேதம் சொல்லுகிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்து மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். பாருங்களேன், மறுபடி வர்றாங்க. ஈசாக்கு எங்கிட்ட இருக்க வேண்டாம், நீ ஓடிப்போ. ஈசாக்கு, நீ எங்களை காட்டிலும் நீ பெரியவன் ஆயிட்ட, எங்களை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, எங்களை காட்டிலும் நீ நிறைய இடங்கள்லாம் வாங்கிட்ட. பொறாமையினால அபிமெலேக்கு ஈசாக்கை துரத்தி விட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு எந்த அபிமெலேக்கு ஈசாக்கை துரத்தினானோ அந்த அபிமெலேக்கு ஈசாக்கின் இடத்தில் வருகிறான். எதற்கு? சமாதான உடன்படிக்கை பண்ணுவதற்கு. உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானம் பண்ண வரும்படியாய் துரத்தப்பட்ட உனக்காக கர்த்தர் சத்துருக்களை உன் பாதங்களுக்கு கீழே கொண்டு வந்து போடுகிற நாட்கள் வருகிறது. துரத்தப்பட்ட உன்னுடைய கோலை கர்த்தர்
துரத்தப்பட்ட உன் கோலை என் ஆண்டவர் துளிர பண்ணும்போது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது, நீ பலத்தவனாய் மாறின போது, உன்னை தேடி உன்னை அற்பமா என்னவன் கேவலமா என்னவன் உன்னை எவன் துரத்தி விட நினைச்சானோ அவன்லாம் உன்னை சமாதானம் பண்ணும்படியா உன்னை தேடி வருகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நீ வேண்டாயா? உன் கூட இருந்தா நானும் ஒருவேளை மோசமாக போயிடுவேன்னு சொல்லி இன்னைக்கு நினைக்கிறானா? அவன்லாம் ஒரு நாள் வருகிறது, உன்னிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். தலைக்கு மேலே கையை தட்டணுமே, தலைக்கு மேலே கையை தட்டணுமே. நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் துரத்தப்பட்ட உன்னுடைய கோலை கர்த்தர் துளிர பண்ணி ஒரு நாள் வருகிறது. உன்னை தேடி சாதிகளும் ராஜாக்களும் அவர்கள் நடந்து வர மாட்டார்களோ, ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட கோலாய் ஒரு கோலை என் தேவன் துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிஞ்சிருச்சு என் உடம்பு. அல்லேலூயா. கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். துரத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாயோ, உன் சொந்த பந்தத்தால் துரத்தப்பட்டு இருக்கிறாயோ, உன் சொந்த குடும்பத்தால் துரத்தப்பட்டு இருக்கிறாயோ, நீ நம்பினவர்கள் எல்லாம் உன் முதுகில் குத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நாள் வருகிறது அவர்கள் கண்கள் பார்க்க நான் உன்னை மேன்மைப்படுத்தி உன் கோலை துளிர்க்க பண்ணுவேன். துரத்தப்பட்ட உன் கோல் நிச்சயமாய் துளிர்த்து விட்டது. துளிர்க்க போவதில்லை, துளிர் விட்டது. ஹல்லேலூயா. துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து இன்னைக்கு விலகி போனவங்கெல்லாம் உன்னை பார்த்து நீ கர்த்தருடைய நகரம், நீ கர்த்தருடைய பிள்ளை, உன்கிட்ட போய் நான் பகைச்சிட்டேனே சகோதரன், உங்களை போய் பகைச்சிட்டேனே, ஐயோ உங்கள்கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி உன்னை சமாதானம் பண்ணுகிற வருகிற நாட்கள் அது விரைவில் வந்து விட்டது. சத்துருக்களும் சமாதானம் பண்ண வருவார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கோடு சமாதானம் பண்ண வந்தான். அல்லேலூயா. துரத்தி விடப்பட்ட ஈசாக்கின் இடத்துல அபிமெலேக்கு என்ன செய்ய வந்தான்? சமாதானம் பண்ண வந்தான். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல துரத்தப்பட்டு வந்தாயோ அந்த இடத்துல இருந்து தான் உனக்கு ஒரு சமாதானமும் உன்னை தேடி வரப்போகுது. எந்த இடத்துல நீ துரத்தப்பட்டு வந்தாயோ அந்த இடத்துல உனக்காக ஒரு சமாதானத்தை கர்த்தர் அந்த காலைவேளை கட்டளை எடுக்கிறார். தலைக்கு மேல கையை தட்டும் போது அந்த கட்டளை உன் தலை மேல இறங்கட்டுமே. அல்லேலூயா. துரத்து போடப்பட்டாயோ உன் கோல் துளிர்க்கும். துரத்தி விடப்பட்டாயோ உன் கோல் துளிர்க்கும். தூக்கி எறியப்பட்டாயோ உன் கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில இங்க அநேகர் வந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நிமித்தம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நீ பரிசுத்தமாய் நிற்கிறது நிமித்தம் உன்னை சிலவர் தூக்கி எறிந்திருக்கலாம். துடைத்தெறியப்பட்ட கந்தையை போல உன்னை தூக்கி எறிந்திருக்கலாம். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டு குழியில விழுந்த யோசேப்பை கொண்டு போய் அரண்மனையில கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினது உண்மை என்று சொன்னால், யோசேப்புடைய தூக்கி எறியப்பட்ட யோசேப்புடைய கோலை உயர்த்தியது உண்மை என்று சொன்னால், யோசேப்புடைய கோல் துளிர்த்தது உண்மை என்று சொன்னார், உன்னுடைய கோலும் நிச்சயமாய் துளிர்க்கும் துளிர்க்கும் துளிர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, தூக்கி எறியப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நீ தூக்கி எறியப்படுகிறாயோ நீ மாத்திரம் அந்த தூக்கி எறியப்படுத்த போக மாட்டா.
உனக்கு முன்னாலேயே ஒருவர் அங்கே போய் நிற்பார். என் பிள்ளை தூக்கி எறியப்பட போகிறா, இங்க வரப்போகிறா, அவளுக்கு முன்பாகவே நான் போய் அந்த இடத்துல நின்று என் பிள்ளையோட கையை பிடிச்சி நான் அந்த இடத்துல உலாவ போறேன்னு சொல்லி உனக்காக நீ தூக்கி எறியப்பட்ட இடத்துல என் தேவனும் அங்கே போய் உனக்கு முன்பாகவே தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி எறியப்பட்டார்கள் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில். அவர்கள் போகிறதுக்கு முன்பாகவே ஒருவர் கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என் பிள்ளை துளிர்க்க வேண்டிய பிள்ளை இன்னைக்கு தூக்கி எறியப்படுறாங்க. இந்த தூக்கி எறியப்படுற இடத்துல என் பிள்ளை மட்டும் தனியாக வந்தா வெந்து அழிஞ்சு போயிடுவான். என் பிள்ளைக்காக அவன் தூக்கி எறியப்படுறதுக்கு முன்பாக நானே கடந்து போய் விடுகிறேன் என்று சொல்லி அந்த தீ நடுவில் நீ அக்கினியில நடந்தாலும் நீ வேகாதிருப்பா. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதபடி அந்த அக்கினி ஜுவாலை நடுவில் உன்னோடு உலாவுகிற ஒரு தேவன் உனக்கு முன்பாக தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை அங்கே தள்ளப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை புரியுது? நீ போறதுக்கு முன்பாகவே, நீ எங்க தூக்கி எறியப்படுறாயோ அதற்கு முன்பாகவே உனக்கு முன்பாக அங்கே ஒருவர் கடந்து போய் விடுவார். காரணம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை அந்த இடத்துல தூக்கி எறிய போறாங்க. என் பிள்ளைக்கு என்னை விட்டா யார் இருக்கிறா? என் பிள்ளைக்கு நான் இல்லாவிட்டா என் பிள்ளைக்கு யாரு சொல்லி தூக்கி எறியப்பட்ட சாத்ராக்கு ஆதரவாய் என் தேவன் போய் நின்று அங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு வார்த்தை சொன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே வானத்திலும் பூமியிலும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய கோலை கத்த துளிர பண்ணது உண்மை என்று சொன்னால், இந்த கால வேளையில உன் கோலையும் கத்த துளிர பண்ணுவது உண்மை. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் முன்குறிக்கப்பட்ட, நான் முத்தரித்த என் பிள்ளையுடைய கோலை பட்டு போய் தான் இருந்துச்சு. அந்த பட்டு போன கோல் எப்போ மோசே கைக்கு வந்துச்சோ, எப்போ மோசே கொண்டு போய் அந்த கோலை கொண்டு போய் உடன்படிக்கப்பட்டி பக்கத்தில் வச்சாரோ, பட்டு போன சூழ்நிலையில் இருந்த அந்த கோல் மோசே கைக்கு வந்து உடன்படிக்கை பட்டிக்கு பக்கத்தில் வந்தபோது அது துளிர்க்க ஆரம்பித்தது உண்மை என்று சொன்னா, இந்த கால வேளையில் இந்த தேவ சமூகத்துக்கு வந்து ஓ பட்டு போன வாழ்க்கையை நீ தேவ சமூகத்தில் கொடுக்கிற இந்த வேளையில் ஓ பட்டு போன வாழ்க்கையை என் தேவன் துளிர பண்ணுகிறார். துளிர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துளிர பண்ணுகிற தேவன். தூக்கி எறியப்பட்ட உன்னை அவர் துளிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற உன்னை இங்க பாருமா, என்ன பைய 2 லட்டு தானே கொண்டு வந்தாங்க. அப்படி வேலை பார்த்து உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிற்க முடியாத அளவுக்கு பலவீனத்தோடு நன்னு ஓட்ட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட, எனக்கு தெரியும் தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். துரத்தப்பட்ட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். சும்மாலாம் ஒன்றை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, இந்த பாதையில் நான் கடந்து வந்திருக்கிறேன். துரத்தப்பட்ட, தூர்த்து போட்டப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலும் கூட நீ ஆகாது என்று சொல்லி உன்னை தூக்கி தூர போடாதபடி அந்த கோலை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு அதை துளிர்க்க பண்ணுகிற நல்ல தேவன் உனக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன்,
இது பட்டு போனதுதான், இது உதவாதது தான், இதுல துளிரே விடாது அப்படின்னு சொல்லல. அவர் பார்த்தார், இது துளிர் விடாத கருவிதான். ஆனா என் கையில வந்துருச்சு. என் பிள்ளைய நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் தெரிந்து கொண்டேன்னா என் பிள்ளையுடைய கோல் துளிர்த்து தான் ஆகணும். என் பிள்ளைய துளிர்க்க பண்ணி தான் ஆகணும். அவர் உன்னை துளிர்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சகோதரர்கள் வேண்டாம், இந்த யோசேப்பு வேண்டாம், அடித்து குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்பை தூக்கி போட்டது போல உன்னை தூக்கி போட்டிருக்காங்களோ உன் சமுதாயம், உன் சொந்த பந்தம், உன் குடும்பம், நீ நம்புறவங்க உன்னை தூக்கி போட்டிருக்காங்களோ? கவலைப்படாத. இன்னைக்கு வேணா நீ குழியில விழுந்தது போல இருக்கலாம். உன்னை தூக்கி எடுக்க ஒரு கரம் இன்னைக்கு உன் அருகாமையில் வந்திருக்குது. குழியில கிடக்கிற ஐயா, குழியில கிடக்கிற யோசேப்பை தான் கர்த்தருடைய கரம் தூக்கி எடுத்தது. அவங்களே அல்ல. நல்லா இருக்கிறவங்களை தேவன் தேடி போக மாட்டார். எந்த குழியில இந்த குழியோட என் வாழ்க்கை முடிந்து போகுமோ அப்படி எந்த குழியில நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாயோ அந்த குழியில வந்து ஒரு கரம் உன்னை தூக்கி எடுக்கும். அதுதான் என் நேசருடைய கரம். அந்த கரம் அந்த காலை வெள்ள உன்னை தேடி வந்திருக்கிறது. குழியிலிருந்து யோசேப்பை தூக்கி எடுத்த கரம் அவனை துளிர்க்க பண்ணது. அல்லேலூயா. எங்க துளிர்க்க பண்ணது? எகிப்துக்கு ராஜாவாய் கையில முத்திரை மோதிரத்தோடு. ஓ, அந்த யோசேப்புடைய சொல்லாம யாரும் விற்கவும் வாங்கவும் முடியாத அளவுக்கு அந்த யோசேப்பை நான் தெரிந்து கொண்ட என் யோசேப்புடைய கோலை நான் துளிர பண்ணது உண்மை என்று சொன்னா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் பிள்ளையே, உன் கோலையும் நான் துளிர பண்ணுவது உண்மையே. உண்மையே உண்மையே. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டனுடைய கோல் துளிர்த்தது. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய கோல் துளிர்த்தது. துளிர்த்தது துளிர்த்தது. நான் கனி கொடுக்க போறேன், பூ பூக்க போறேன், காயா மாற போறேன், அநேகருக்கு சுவை கொடுக்கிற கனியாய் மாற போறேன். ஏன்னா என் கோலை என் தேவன் துளிர பண்ணிவிட்டார். துளிர பண்ணிவிட்டார். துளிர பண்ணிவிட்டார். துளிர பண்ணிவிட்டார். துர்த்து போட்ட என் கோல், துரத்தப்பட்ட என் கோல், தூக்கி எறியப்பட்ட என் கோல் துளிர்க்க பண்ணிவிட்டார். நம்மளோட தலைக்கு மேல கையை தட்டும் போது அந்த கிருபை இறங்கட்டுமே. அப்படி முழங்கால் போடலாமா?